ஆத்தாடி நட்டுவக்காளி. என்னடா நான் ஹலோ 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 ஐயா 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 அண்ணே அண்ணே இதில் கொஞ்சம் உசுறு வைண்ணே. ஹலோ ஹலோ அண்ணே மைக்கு வாலி. ஹலோ 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 சின்ன பொண்ணு சேல சும்புனத போல. ஏய் சும்புனது போலயா? நீ செம்பகப்பு போல கண்ணே மாறாபோ மயிலே நீ போ வீராபோ. சின்ன பொண்ணு சேல 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 செம்பகப்பு சின்ன பொண்ணு போல போல சின்ன பொண்ணு. ஆளு சித்தாளா இருக்க மடுவு மொழிக்கு மடுவு பயலுகடா கொடூரமா. என்னையா இங்க பாரு, தேவலாம் பேசணும் வச்சுக்கே, அப்புறம் நடக்கிறத வேறையா போயிடும். சின்ன 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 புள்ள சின்ன புள்ள சேதியாக்க நீ ஏன் தான தங்க புள்ள தங்க புள்ள சின்ன 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 புள்ள சின்ன புள்ள சேதியாக்க வந்த நீ ஏன் தங்க புள்ள சின்ன புள்ள ஆமரா ஓடு இந்தா ஓடு இந்தா. நீயே என்னை சீந்தலைன்னா உலகத்துல எந்த பொம்பளை பார்க்க போறா? ஏக்கா ஏக்கா ஏய் தூக்கி சட்டிக்கல ஓட்டுங்க வை. போடாமா போதும். ஜட்டி போடுற நீ அப்படி தூக்கி சட்டி போடுவீங்க. ஆமா நீங்க தானே டெய்லி மடிச்சு விடுவீங்க. ஆமா ஆமா உன்னை மடிச்சாலும் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் தானே புடிச்சு விடுவீங்க. ஏதாவது தேவலாம பேசினா அப்புறம் நடக்கிறதே வேறையா போயிடும். இந்த ஏஇ தாசில்தார் வியோ என்னது அதுக்கு என்ன அதெல்லாம் என்கிட்ட எங்க எடுக்கிறியான் பாரு வீடியோவை. தம்பி இங்கன்னு வந்து கவுட்டுக்குள்ள எடுக்கிறியா? ஒரு முள்ளலியும் ஒரு கிளியாஞ்சட்டியும் இருக்கும். இந்த பாரியா பாரு அவர் தான் உன் புருஷன். சொல்லக்கூடாது புருஷன்னு சொல்லக்கூடாது. சாந்தி சொல்லுங்க எம்கேஆர். உன்னை எடுக்க வைப்பேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாந்தி. அப்பா பாரு வாந்தி எடுக்கிற பாக்கத்தே உட்காந்துருக்கேன். நீ என்ன வாந்தி எடுக்க வைக்க போற? என்ன செய்வ? நீ என்ன பண்ணுவ? உன்னை பார்த்து 120 பப்புன்னு வரமாட்டேன். எதனால? வீச்சான். ஏய் தலைவா என்னையால தம்பி ஞாபகம் இருக்கா தம்பி? யாரு ஞாபகம் இருக்கா? உங்களை பார்த்து பயந்து வராத ஆளு நான் ஒரு ஆளு. ஏன்னா நீங்க ஒரு முறைக்கு எனக்கு பெரியமா வேணும். அவ்வளவு பெரிய பொம்பளையாது. இங்க பாரு ஆளு இழைச்சிருச்சுங்க. ஆமாங்க இல்லாட்டினா ஒரு அருவமில்ல இருந்துச்சு. அடிப்பு ஓவர். அதுக்கு தான் மண்டி ஓட்டு நீ அடி. இங்க பாரு ஏ கருப்பு பெட்டு புண்டு கருப்புன்னு நினைக்காத அவனுக்கு தான் எழுத்து உறுப்பு. இப்ப நீ என்ன பேச வர முத? நீனு என்ன பேச? நீங்க என்ன பேசுவீங்க? அடியே என் ஆம்பளை சிங்க அடி ஏவா அட வெண்ணமவன அடிச்சு மூஞ்சி முறலா பேத்து புடியும் பேத்து. நான் வெண்ணமயந்தேன். ஆமாடா நீ வெண்ணமயந்தான்டா. எம்கேஆர்னா பெரிய சுண்ணாம்பா கேன புண்ணாக்கு. எலி நினைச்சான் ட்ரெயினை நிப்பாட்டி. அட சும்மா நிப்பாட்டா சும்மா ஆகுனா அந்த எலி நினைச்சா இந்த மைனா கொஞ்சம் சோறு நொட்டுறது. வேற ஏதாவது முதல்ல பேசுற முதல்ல முண்டை 3 காசு முண்டை. தம்பி நீ சும்மா உட்காரியா போதும். நீ சும்மா போதும் உட்கார். இரு தலைவா நீ ஏவி விட்டு போக நான் பொம்பளைட்டு அடி வாங்கி. நீ தலைவானா உனக்கு தெரிச்சு போயிடும். ஒழுக்கமா உட்காந்துக்க. இத்தனை கொண்டு பொம்பளை பேசும்போது எனக்கு கம்பு கூட்டில் இடி வச்சது மாதிரி இருக்கு. ஆமா செத்துரு புளுத்துரு. ஏய் வாயில கொடுத்துருவேன். ஏய் ஆக்காமி போமா நான் உங்க ஆத்தாவே பார்த்தவன். ஏலே நீ எங்க ஆத்தாவை பார்த்தவனா? கைமாத்துவாங்க அப்படிதானே. நான் உங்க ஒப்பனே பார்த்தவ தெரியும்ல. அதான் ஒண்ணுக்கு இருக்கும்போது எரியுதுன்ற. ஏலே நல்ல மனுஷன். அப்படி சொல்லக்கூடாது. உண்மைக்கே உங்க அப்பா நல்ல மனுஷன் தானே. நல்ல மனுஷங்க பிள்ளை வந்திருக்காரு தடுத்துறியுமா? ஆமா உங்க அப்பாவும் அத்தன் தண்டி ஆளு பிள்ளை வந்திருக்காரு லூப் மாதிரி. இங்க பாரு யார பார்த்து லூப் மாதிரின்ற? பொம்பளையான்னு பார்க்க வர்றாங்க 2 பேரும். அண்ணன் போட்டுக்கான வச்சு பேசிக்கிட்டு இருக்காரே பொம்பளையான்னு. ஆமாப்பா அண்ணனுக்கு இதுவாது பரவாயில்லன்னு சொல்லுங்க. ஏய் சாந்தி எம்கேஆர் உங்க அவ்வளவுதான் மரியாதை. இப்படித்தான் ஒரு பொம்பளை என் பேரை எம்கேஆர்னு சொன்னா. என்ன ஒண்ணு இப்ப போய் பெரியார்ல கருவேப்பிலை வத்துக்கிட்டு இருக்கேன். அட சும்மா நிப்பாட்றா. இல்லடே சும்மா நிப்பாட்றா முண்டை முதல்ல கீரை முண்டை. ஏய் வாயை முத முறா வாயை மூடுறான்ட்டே
உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏத்தா, என்னடா என்னடா நீ என்னை திட்டும் போது கம்ப்யூட்டர் பொம்மை பேசுன மாதிரியே. இந்த 2 கேமராக்காரங்களும் 2 சிரிப்பு தாங்க முடியலையோ? அக்கா நான் எத்தனையோ சிரிச்சு வச்சேன், வார்த்தை கூட வர மாட்டேங்குது. டேய் எவ்வளவு பெரிய ஆள்கிட்ட பேசணுன்ற முக்கியம் கிடையாது எம்கேஆர். சின்ன இலையா இருந்தாலும் அதை செய்யணும். அக்கா செய்யணும்ல, அப்ப உன்னை செய்ய சொல்லுங்க. நான் பார்த்து சிரிச்ச ஒரே டான்ஸ் நீ நக்கு போதுண்டாயலே பேசுறா. உங்களுக்கு எது எது எங்கன்னு இருக்குன்னே தெரியல. தெரியல இல்ல சூம்பு நாக்குல பேச அப்பனாக்க பிரதித்தனி பையன் மேலே. யார சொல்ற? ஏன் பொம்பளை ஆளு மட்டும் மண்டையில பூ வைக்கிறா தெரியுமா? ஏன் வைக்கிறா விடு. பொம்பளை எதுக்கு சேலை கட்டுறாங்க கேளுங்க. எதுக்கு? ஏன் எதுக்கு சேலை கட்டுறாங்க? எதுக்கு அவங்க கட்டுறாங்க, அதுக்கு தான். ஏழு நான் எல்லாமே விலைக்குன்னு சொல்லுவேன். அப்படி வேற இருக்கா? சரி நான் உனக்கு கேக்குறேன், கேளுடா. இந்த ஆம்பளை எதுக்கு ஃபேண்டல் இந்த மாதிரி டவுசர் எல்லாம் போடுறாங்க? ஏன் போடுறாங்கன்னா அவங்க லென்த்தை யாரும் பாத்துற. ஏய் அப்படியே உனக்கு சிரிப்பு அடங்காதே, பார்த்து சிரிப்பா இழிச்சுக்கிட்டு அப்படியே. ஏன் ஆம்பளை பேண்ட் போறேன்? எதுக்கு போடுறாங்க? அது இது பேண்ட இடுப்புல போட்டவங்கள குண்டிக்குள்ள போடுறாங்க பேண்ட. அதுக்குள்ள ஆம்பளை மைனா குஞ்சு வளர்ப்பேன். அது என்ன சாப்பிட்டா ஓமுட்டு உளுந்து. என்ன புடி சும்மா சும்மா ஏதாச்சும் எரிச்சு வந்துடும். அப்புறம் நீ என்ன வேணா கேள்வி நீ என்ன பண்ணுவ? இந்த உலகத்துக்கே முத பயத்தை உண்டாக்கனவே ஆம்பளை தான். இந்த உலகத்துக்கு முதல்ல ஆம்பளை கொண்டு வந்ததே பொம்பளைதாயா? ஆமா நீதான். ஆமா அப்ப என்ன சொல்லவா? என்ன சொல்ல வர்றியவா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அட சும்மா நிப்பாட்ற முண்டடே. அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு இந்த கண்டாளி மக கச்சானைய கொண்டு வந்துட்டா. ஏற்கனவே போர் நடக்குது அங்கே. அமெரிக்க அதிபரை நான் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னையே செஞ்சிருவேன். யார அமெரிக்க அதிபர் உன்னை கூட்டு போனாத்தையும் போற நிறுத்துவாராம். எதுக்கு? இப்படி ஒரு தட்டையாண்டு முகரை பேர் நல்லா. யோ முகரைய பார்க்காத, குண்டிய பக்கம் சொல்றியா? பார்க்க கூடாது. தப்பு தப்பு, ரொம்ப தப்பு. பேசக்கூடாது, பேசக்கூடாது. ஆனா நீனா ஜக்காலத்தி மாலை எம்புடுக்கான்னு இருக்கும்போது இந்த ஓட்டுறிய நீனா நமிதா மாதிரி இருந்த. இங்க வாயா. உசிலம்பட்டியில பாதி நமிதா மாதிரி இருந்தா இருந்தேன், என்ன பண்றது? அதுக்கு தான் சொன்னேன் மோந்து பார்க்காத. என்னத்த மோந்து பார்க்காத? குருண மருந்த. அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க அண்ணன் மாதிரி. என்னது? நீங்க எங்க அண்ணன் மாதிரி. அப்ப நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி. இந்த நாடகம் விளங்காத எல்லாம் இருந்துச்சு போங்க. ஏன் அண்ணன் தங்கச்சி நடிச்சா எந்த அண்ணா அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன சரி, நான் உங்க தங்கச்சி. தங்கச்சி வாடா, இடுப்புல ஏறி உட்காரு. அண்ணன் தெரிய விடுறேன். மூக்குத்தி சொரைய தெரிய விடுறேன். நீ ஒண்ணு நொட்ட வேணாம். நொட்டு விட்டு நீ அடிச்சா எனக்கு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். அடிச்சு விடுறா. அவர் தான் டேரக்டர் துப்பு சுல்தேன். தப்பி சத்து பேசாம உட்காரு, எரிச்சு வர்ற மாதிரி. அவர் தான் கேமராமேன். வேணாம் வேணாம், ஹரிலா 2 பேரும் சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சிட்டு இருக்காங்க. வேற லென்த் லாங் கவர் வேணாம், அது லாங்லாம் சுத்தாஸ். இங்க வாடா. எதுக்கு? என்ன மாமா வரல புடி. மாமாவா? நான் தான் மாமா. யாருக்கு மாமா? இவங்க எல்லாத்துக்கும் நான் தான் மாமா. உனக்கு இருக்கு பயமா? நான் உனக்கு தங்கச்சி வேணும். தங்கச்சின்னு சொன்னேன்னு இவன் எனக்கு அண்ணன் வேணும். இவன் சித்தப்ப மையம் வேணும் எனக்கு. அவர் பெரியப்ப மையம் வேணும். அந்த உளுந்து அவர் மட்டும்தான் மச்சான் வேணும். அதுதான் இருட்டடிச்சு போய் கிடக்காரு. நீ போட்ட குசுக்குத்தேன் அந்த இது. அப்பெல்லாம் பேசாதீங்க. வாடா வாடா, பக்கத்துல வாடா. ஏன்னா 12 ஆச்சுன்னா எல்லா ஆம்பளையும் லேடிஸோட இல்லைன்னா போதும். ஆமா ஆமா வா, என்ன அங்க இருந்தே பேசு. ஆனா உன் புருஷன் அதை தேடுறதுக்குள்ளே விடிஞ்சிடும். என்னத்த நீ அப்படி சொல்லாத, நான் தான் கஷ்டப்படணும், அதெல்லாம் உனக்கு தெரியும். செல்ஃபி எடுத்து முதல்ல அனுப்பிடுவியா? நீ வேணா நம்பர் கூட அனுப்பிச்சு விடுற வேணாக்க. அருமை அருமை. இங்க இருந்த 10 பேர்த்தையும் காணாம எங்க நீ வந்தில்ல, செத்துட்டாங்க எல்லாம். போ மயிர் போல. இந்த சைலண்ட் டைம்ல என் தம்பி எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட போல உன்னை பார்த்தவனே பயத்துல போயிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, நிஜமா என்னை பார்த்தா போனாங்க அவங்க. இல்ல இல்ல, ஊரான ஊருக்குள்ள சாந்திய கட்ட யாரும் இல்ல, சாந்திய கட்ட யாரும் இல்ல. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா எனக்கு நீ அபத்தாவா பிறக்கணும். அப்படியே ஆகட்டும். பெட்டி உடச்சிட்டு எங்க இருக்கு கருப்பு? அடி 4 3 7 நான் உனக்கு மகளா 4 3 7 நம்ம சாந்திய போட்டு
4 3 7 சாந்தி கிட்ட கேளு. அப்படி இல்ல பெரியப்பா. அப்புறம் சித்தப்பா 4 3 7 நீ நாயத்தை தான் கேளு. 4 3 7 சோசியம் கிளி சோசியம் கை ரேகை பாக்குறது. ஐயா உங்க கை ரேகை ரொம்ப அழிஞ்சு போய் 3 கோட்டை காணாம். இதுல அடுத்தவன் கை ரேகை பார்க்க வந்திருக்காரு மயிறு. நான் அடிப்பண்ணு பாட்டி 6 மாசம் ஆச்சுடா. ஏன் மச கிடைச்சா? ரேகை புதுசா வந்துருச்சு பாருங்க. ஐயா கிளி ஜோசியம் பார்க்குறவெல்லாம் பாவம் அவங்க தொழில். ஆமா. அது பாவம் வயிற்று பொழப்புக்காக எல்லா தொழிலுமே புனிதமானது. எந்த ஊரில் கிளி ஜோசியம் இப்படி நகைப்பெட்டியோட பார்த்தாங்க? இதே எங்க பழைய இது பாரம்பரிய வழக்கப்படி நான் கொண்டு வந்திருக்கேன். அது சரி தம்பி, இந்த பிள்ளை பவுடர் டப்பா தூக்கிட்டு வந்து. ஏன்னா அவனுக்கு மனநோய் மாத்திரை ஓடலை. இப்போ வந்தாரே அவர் யாரு? அவர் யாரு? அவரே அவனுக்கு தெரியாம அடிக்கிறவர். ஏ என்ன சொல்றீங்க? உன் நினைப்புல அடிக்கிறவர். அப்படின்னா எப்படி? உன் பள்ளிக்கூடம் படிக்கும்போது சோத்து புள்ள அடிச்சவர் அவர்தே. சோத்து பிள்ளா அடி சோனா சோனா சோனையா. இந்த பிள்ளை எனக்கு வேணுயா. தம்பி ஊமை குத்தா ஒரு 4 ஊத்து குத்திட்டு 300 வாங்கிட்டு போங்க. அடி கடலுக்குள்ள ஓரத்தில அடி கடல கொல்ல ஓரத்தில அடி கடலுக்குள்ள ஓரத்தில அடி கடல கொல்ல ஓரத்தில அந்த கடலுக்குள்ள ஓரத்தில அந்த கடலக்கல்ல ஓரத்தில அந்த கடலுக்குள்ள ஓரத்தில ஆவோ அப்படி போடு சித்தப்பா. வட்ட வட்ட பாறையில வரகரசி திட்டையில வட்ட வட்ட வரையில வரகரசி திட்டையில வட்ட வட்ட பாறையில வரகரசி திட்டையில கொஞ்ச நேரம் நீங்க வாடி மூக்காயி மூக்காயி வாங்கி தரேன் காயே கை கொடு கருவாட்டு வாடை தாங்க முடியல. பாவாடையும் சிறுசா இருக்கு. பாவாடையும் சிறுசா இருக்கு. அந்த பாவாடைக்கு உள்ள சின்ன மூக்கு பொடி டப்பா இருக்கு. சீன இப்படி கட்டினனைக்கு நிலை விளங்க மாடா. இப்படி குடல தொங்க விட்டு மூக்குத்தி போட்ட உள்ள முக்கா தொட்டு முட்டுக்காரி நவாரே நடிச்சாமோ நிலவா முழிச்சிருடி. மூக்குத்தி முட்டுக்காரி முக்கா தொட்டு போடு. குச்சிக்காரி முண்டை ஆடும் போது ஆடு. என்ன அண்ணே கொஞ்சம் இது வைங்க. எம வயலோரம் இன்னைக்கு வாக்கா வச்சேன் அப்படியே வரப்பூ வச்சேன் நீ வாக்கா வச்சேன் ஏ வயலோரம் வாக்கா வச்சு போடு போடு. ஒன்று ஏதாவது செய்யுங்க ப்ரோ. ஏறி போகிறீங்க ஒரு பாயிண்ட்டை தொட்டு வரீங்க, டீம் ரொம்ப லோவாக போகுது. இல்லை ப்ரோ, அது புருஷன்காரன் கண்டுண்டா வெற்றி வியாபாரம். போனஸில் வச்சுட்டு அப்படி 4 பேர்த்த தொட்டுடுவாங்க. சரி சரி, அடுத்து ட்ரை பண்ணுறேன். போங்க அங்கிட்டு போய் மூடுங்க. குச்சி கருவாடு தொண்டைக்கு நல்லது. கருவாடு பூ சொல்லக்கூடாது. சாயல்குடியில் நகர வர வர நெளிஞ்சு போச்சு நோத்தவ முகர. இந்த எந்த ஓட்டி ஆப்பிள் ஒன்று இந்த பிகர் தாண்ட வேல்டு வீட்டு குயினே. இந்த எந்த ஓட்டி ஆப்பிள் ஒன்று போட்டு மனுஷன் மஞ்சள் புளிப்பு மடக்கி போடுவேன் ஜுளிப்பு. இந்த ஊட்டி ஆப்பிள் ஒன்று இந்த பிகர் தாண்ட வேல்டு வீட்டு குயினே. உண்மையிலே அடிக்கிறான் கண்டாலி. அடி ஒய்யார நடந்து ஒழுங்கா நட. நான் அப்பயே சொன்னேன் அவனை கூட்டி வர. நடைய இப்படி கெந்துற அதுல ஒய்யார நட. அடி ஒய்யா
ஒய்யார நடந்து ஊருக்கு தான் வந்தவள அடி ஒய்யார நடந்து ஊருக்கு தான் வந்த புள்ள அடி அத்தா மகரத்தினமே அசவார்த்த குரலையே ஆதரவு உடலையே நீனா என் சிசினா இருக்கிறதுக்கு இம்புட்டு மருந்த குடுறா ஏன் ப்ரோ இம்புட்டுக்கா நீ எலியை உன்னையால சுட்டு திங்க முடியலையா அந்த எலியில ஏற்கனவே புண்ணா கிடக்க மாதிரி இருக்கா நான் சால்ட்டு கோட்டா என்னது பாட்டு என்ன தாண்டா சொல்ற பாட்டு தாண்டி ஏன் ஒழுங்கா பாடுறா முண்டை முத நீனு நான் சால்ட்டு கோட்டா என்ன கொட்ட ஓன் கொட்டை இல்ல ஏய் சால்ட்டு கோட்டை நீ சைதான் பெட்டே பத்திர தண்ணி சரி நீ அவுச்ச முட்டை பூஜை முட்டை ஆக மொத்தம் எல்லாருமே இந்தியாவின் குடிமகன் தான் ஒத்து ஒத்து உஜார ஒத்து பார்த்து பார்த்து நம்ம வகை பார்த்து அடி ஊத்து ஊத்து உஜால ஊத்து அப்படியே நெளிச்சு வெள்ளி புடியருவா வெடல புள்ள கையருவா வெள்ளி முடியருவா வெடல புள்ள கையருவா அந்த வெடல புள்ள கையருவா சொல்லி அடிக்கி தட்டி ஏ செல்ல மாறி நாக்கு வேகமா வண்டி ஓட்டேன் டோல்கட்டு கம்பியை பார்த்தா நின்றுறானேவே குத்தாலம்ப நீங்க என்ன குத்தாலம்ப குத்தாலம்ப என்ன விஜய் நீ என்ன குத்தாலம்ப யாழ்ல நன்னாத்து நான் ஆளோளம் போடும் காத்து மாமா 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 மயங்கிடலாமா லமா மாமா அப்படி சூப்பர்யா இதுக்காக எத்தனை வருஷம் காத்து கிடப்பேன் இழுவ மெதுவாரி என்ன இல்லைன்னா கொழுப்பு உள்ள போய் அடைச்சிக்கிறான் ஏப்பா நான் எலும்பா சூம்ப வந்தேன் கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல இப்போ நம்ம 3 பேரும் தனித்தனியாக ஆடுறான் ஆமா ஆ? ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு உங்களுக்காக தான் ஆட போறேன் விதி கிடையாது இந்த ஸ்கூட்டிக்காக ஆடுறேன் ஏ வாகானே ஏ வாகானே ஏ தந்தி மாறா ஏ தந்தி மரம் ஏ மட்டும் மூங்கி மரம் ஏ விட்டு மூங்கி மரம் ஒரு ரஸ்தாளி வாழை மரம் ஒன்று ரஸ்தாலி வாழை மரம் ஒண்ணு பூ 2 ரூபாய்க்கு பூ 2 ரூபாய்க்கு விலை கூடி போச்சு இப்ப அதம்பா 50 ரூபாய்க்கு தேங்காய் ஒரு வாட்டலு அங்கிட்டு போய் ஒரு வாகானே ஏ ஆழ மரம்
எமவாகான என் தந்தி மரம். நீ வேணாம், நீ ஊரை விட்டு போயிரு. நான் தான் அதை பாடிட்டேன்ல, பிரச்சனை போய் மைனே. இதம்மா வேற வரி வேற மரம் பாடுவில்லை நானு. ஏமவாகான என் கொட்டக மரம், என் கொட்டக மரம். அடிவாகானே என் கொட்டக மரம், என் கொட்டக மரம். விழுத விட்டு கீழறங்கி கீழறங்கி ஒரு நாசக்காடா நாசக்காடா தனனா நனா நன்னா நன்னா. ஒரு நம்மள மாதிரி எந்திரிச்சு வீட்டுக்கு போ. என்னது செய்ய போகுது பாவம் அதுங்க. விளாம்பட்டி பயலுகடா கொடூரமாக எங்கள் தம்பி சார்பாக எனக்கு இறந்து தோன்று. நன்றி நன்றி. இன்னொரு 300 விடுவேன். அந்த சின்ன சின்ன சீசாவிலே சின்ன சின்ன சீசாவிலே சின்ன சின்ன சீசாவிலே நான் சேர்த்து வச்சேன் சிகுனா பொட்டு, அது சேர்ந்து சோவா அது சேர்ந்து சோதான் சேரலையோ, அது சேர்ந்து சோதான் சேரலையோ. அந்த செவத்த புள்ள நெத்தியிலே அந்த சின்ன சின்ன அடி சீசாவில்ல சீசாவில சீசாவில்ல சீசாவில சேர்த்து வச்சேன் அடியே சிகுனா பொட்டு. அடி சின்ன சின்ன சீசாவில ஒதுங்கி நிக்குது காரு, இத முடுங்கி விட்டது யாரு? அடி காத்தடிக்கும் பம்பு ஒண்ணு நான் தரவா. அண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலை உண்ணாமலை அண்ணதனி அண்ணதனி உண்ணாமலை. உண்ணாமலை மாங்குயிலே பூங்குயிலே சேர்த்தி ஒண்ணு கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. அடி முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே மாங்குயிலே பூங்குயிலே சேர்த்தி ஒண்ணு கேளு, மாலையிட நாள தானே நாளு எந்த நாளு?
பறிச்சு கொடுக்குற மாதிரி தான் ஆடுவார் மயிறு. இது ஒரு கொழுது மணி ஆட்டம் எங்க மாமா. உஜாரன்னா உஜார் மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒண்ணு கேளு கேளு. எலரிசி ஓவியமே ராஜா எனக்கு வாஜ சித்திரமே. எலரிசி ஓவியமே ராஜா. விளாம்பட்டி மயிலா மகன் சே அற்புதராஜா பலசரக்கு கடை சார்பாக ரூபாய் 201 நன்றி. ஏன்னா ஒரு மணி கருப்பு இறங்கக்கூடிய நேரம். என் அருகில் வா. வா வா நீ போ, அங்க தள்ளி போ. என் பக்கத்திலே வா. ஏலே போடா, அங்க போடா. ஒட்டி வாடா தங்கம். இவன் நம்ம தள்ளி சொல்லுங்கிட்டு. தம்பி முதுவை போட்டு என்ன பண்றிய? இல்ல அந்த லைன்ல சரியா கரண்ட் வருது. லைன்ல நீங்க வச்சீங்கன்னா திருப்பி சந்துவோங்க. நீ வாடா என் தங்கம். சாந்தி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஓன்ட்ட நான் குளிர் காய்கிறேன். காயலை ஏன்னா நான் சொற்று விடு. இப்போத்தான் ஒரு நல்ல வழியை கட்டி பிடிக்கிறேன். உனக்கு பொறுக்கலை இல்லை. அப்போ ஆளுக்கு வந்து ஒரு டான்ஸ் போடுறியா? நாடகம் கெட்டு போயிரும்ல தங்கம். நானே அண்ணனே சாந்தி. அவங்க அங்கே ஒரு படுத்துக்கிட்டு தலைவாவா என்கிட்ட கொடுத்த 50 ரூபா வேலை செய்யுது. அப்புறம் 50 ரூபா கொடுத்த என் கர்ண வல்லரே, அதை வச்சு நான் பங்களாக கட்டணும் கதை. அப்புறம் சொல்லுறேன் தலைவா. இப்போ அருவாக்கம் போட கருப்பே வந்துடுவேன் வருவா. சாந்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையில் நீ இல்லைன்னா நான் பார்ச்சுனர் கார் டயராக போயிடுவேன். நான் பார்ச்சுனர் காரில் ஸ்டேரிங்காக போயிடுவேன் நீ இல்லைட்டா. ஸ்டேரிங்காக போனால் நல்லது தானே. நான் பிடிச்சி திருக்கிட்டே இருப்பேன். கப்ளிங் உனக்கு 1/4 கிலோ வாங்கிட்டு போறியா? என்னடா தொண்டை இது தம்பி? உனக்கு காய்ச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். காய்ச்சல் நம்மளால என் முருகா இங்கே வரு. நம்ம தம்பி ஆய் ப்ரோ, அது உனக்கு மயம் வேணும். சாந்தி ஆளுக்கு இது பண்ணா இப்போ கொட்டை காணாம பெரும் உனக்கு ஒழுக்கமா உட்காந்துக்க அடிச்சு துமிசம் பாரு. நானு மோசமான தம்பி வேணாம் தம்பி வேணாம். ஏற்கனவே வீட்டில் 2 ராயிட்டர் கொட்டை வச்சிருக்கா. அன்னைக்கெல்லாம் கொட்டை இல்லாம என் குஞ்சவே அடிச்சு பிடிச்சி. இல்ல மொட்டு முண்டை உன்ட்ட மொத்தம் இருக்குதாடா? உழந்துருவேன் போட. ஏல என்னடா தொண்டை ஆடி வாங்கினாடியா? ஏலம் சார் ஏலம். சரி சொல்லி எப்பயா சொல்லுவேன்? ஏய் உடனே லவ் பண்றவன் அவன் காலி பையலா இருப்பேன். காதிலே அழுக்கு இருந்தால் கோழி இறகளை வைத்து மெதுவா எச்சியை தொட்டு குடைய வேண்டும். சாந்தி நான் உன்னைய எப்படியாவது இது பண்ணணும், கழுப்பு கழிக்கணும். ஏலே நான் என்ன இதா கழிக்கிறேன்? இல்ல நீ எப்பதான் பண்ணுவா? விட மாட்டாங்க போல இருக்கே. என் தம்பியை மேலே ஏற வரைக்கும் நான் தலையிட்டே கிடப்பேன். சரி நான் ஓனர்மா, அவங்க தான் டிரைவர். டாப்புக்குள்ள ஓடுவாங்க, ரிவர்ஸ் விழுகாது. அவன் யாரா அது? நான் ரெடியா. அவனை பக்கத்தில் போய் செல்ல வச்சு ஏறான் சிங்கத்தை. தம்பி இங்கே வாப்பா. தம்பி நீ உண்மையிலே வீரன்னா இங்கே வா. மேடை வரைக்கும் வந்துட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ். வா சிங்க. என்ன சிங்க இந்த மண்ணில் பறந்துக்கிட்டு பயப்படுறிய? வா மேடை வரைக்கும் வந்துட்டு போ.
குறை பலாய சாச்சி விட்டு போயிரு. சாந்தி, ஐ லவ் யூ சாந்தி. ஆமா, ஏன்னா கருப்பு வந்தாத்தே எல்லாரும் கத்த மாட்டிய. கருப்பு நீ இல்லப்பா, அந்த கருப்பு. நீ சும்மா இருக்க செவ்வரளி மாட்டியா? தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்துக்கிட்டும் பாடதம்மா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில பொண்ணு நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா ராதா மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அறவும் இல்லை, சுத்தி முத்தி காக்கையில கருப்பசாமிய காணவில்லை. சனங்க வெளியதானே கருப்பசாமியா, இன்னுமே காணலையே வெள்ளச்சாமி தான். கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. உன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரனில்லை அன்னமே என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். எண்ணம் இருந்து எல்லாமே கிசரி மேசரி. செவ்வரளி தோட்டத்தில மரவள்ளியா, மரவள்ளி தங்கச்சிதான் முத்துவள்ளியா. ஐலேசா, ஐலேசா, ஐலேசா ஐலேசா ஆறுகதும் ஓயாதம்மா, அது தீராதம்மா. பஜ வச்ச பொண்ணோ மனோ, பஜ வச்ச பொண்ணாட்டம், மனசில திண்டாட்டம், மயிலில கொண்டாட்டம். அருகது ஓயாதம்மா, அது தீராதம்மா. ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு உறவு இருந்தா உள்ளத்தில உறவு இருக்கும். சொந்தத்தில பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா என்னமோ சொல்ல நினைச்சேன், என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன இருந்தும் கிச்சமடிப்பது வெப்பண்ணையா. செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சே தெடிக்கட்டும் பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அறவும் இல்ல. சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதல்லே. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்துக்கட்டும் பாடுதையா இந்த மனசு. கருப்பசாமி தீப்பந்த ஏந்தி இங்கே ஆடி வர போகிறாங்க. அதனால் இந்த இளைஞர்லாம் போய் கருப்பசாமி கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. சாந்தி ஓகே, இம்பிட்டுக்கான இருந்தாலும் பரவாயில்லன்ட்டான். தயவு செய்து தீப்பந்த ஏந்தி ஆடும்போது இங்கே தீ படக்க கூடும். இங்கே உள்ள ஆள் மட்டும் எந்திரிச்சு போயிருங்க. எந்திரிச்சு இங்கிட்டு போயிருங்கன்ட்டேன். நீ பாட்டு ரோசை போட்டு போயிடாதப்பா. நீங்கள் 2 பேர் தான் எனக்கு ஆடியன்ஸே. மற்ற ஆள் பூரா வந்து போகிறேன். என் தம்பி பூரா இவ்வளோ நேரம் எங்கே போனேன் ப்ரோ? நீ வேணாம், நீ தான் நாடகத்தை கருத்துவேன்.